கொடைக்கானலை பொறுத்தவரையில் கொடைக்கானலில் 70% மேலாக சுற்றியும் வனப்பகுதி மட்டுமே இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த கடந்த ஒரு 6 மாத காலமாகவே வனவிலங்குகளால் கொடைக்கானலில் மனித விலங்கு மோதலும் அதிகரித்திருக்கிறது. கொடைக்கானல் நகர்பகுதிகளில் கூட காட்டெருமை, காட்டுப்பன்றிகள் உள்ளிட்டவை தொடர்ந்து அட்டகாசம் செய்து வரக்கூடிய நிலையில் யானைகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த வரிசையில் தான் இந்த கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான சாலை என்பது 24 மணி நேரமும் வாகன ஓட்டிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாலையாக இருக்கிறது. இந்த சாலையில் தான் நேற்று இரவு வாகன ஓட்டி ஒருவர் அவர் வத்தலகுண்டுவிலிருந்து கொடைக்கானலுக்கு வந்து கொண்டிருந்த போது வாழகிரி மற்றும் பண்ணைக்காட்டிற்கு இடைப்பட்ட அந்த வனப்பகுதியில் தான் இந்த சிறுத்தையானது தென்பட்டிருப்பதாக அவர் தெரிவிக்கிறார். மேலும் அந்த காட்சிகளை தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த ஒற்றை சிறுத்தை இரவு நேரத்தில் வருவதால் இருசக்கர வாகனத்தில் வரக்கூடியவர்களுக்கு விழிப்புணர்வுகளை வனத்துறை சார்பாக ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது எழுந்திருக்கிறது. மேலும் இந்த சிறுத்தை நடமாட்டத்தால் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய வாகன ஓட்டிகளும் கூட அச்சமடைந்திருக்கிறார்கள். மேலும் இது போன்ற வனவிலங்குகளின் நடமாட்டத்தால் வனவிலங்குகளும் கூட ஆபத்து இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலரும் கூட தெரிவித்து வருகிறார்கள்.